Good morning students, I am MRK. Today 10th max class chapter 3 algebra exercise 3.3 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஒன்லி தேர்ட் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸசைஸ் 3.3ல ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துக்கோ. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஜிசிடி கேட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து எஃப்ஆஃப்எக்ஸ் நேம் பண்ணுறேன். கிவன் நான் பார்த்து நேம் பண்ணிக்க. சில பேர் ஸ்கூலில் பிஆஃப்எக்ஸ் கியூஆஃப்எக்ஸ் அப்படி நேம் பண்ணுவாங்க, உங்கள் விருப்பம். நான் எஃப்ஆஃப்எக்ஸ் நேம் பண்ணுறேன் 12 இன்ட்டு x⁴ மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படி நேம் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜிஆஃப்எக்ஸ் நேம் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 8 இன்ட்டு x⁴ மைனஸ் 3x கியூபு ப்ளஸ் 2x² அப்படி நேம் பண்ணிட்டேன். ஓகே குட். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். 24x³ இன்ட்டு x-1 இன்ட்டு x-2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் நம்ம எடுத்தோம்னா 12 இருக்கட்டும். ஒரு வெளியில் எடுக்கிறோம்னு வச்சுக்கவேன், x³ எடுக்கலாம். x³ எடுத்தோம்னா உள்ளே என்ன ஆகும் பாடுறா தம்பி, எக்ஸு கிடைக்கும். ஏன்னா அது 4 டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் வெளியே எடுத்துட்டோம். அப்போ 1 டைம் பேலன்ஸு. இது அப்படியே வெளியில் வந்துருச்சுன்னா -1ன்னு போட்டுறா தம்பி, 0 போட்டுறக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ரைட், இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ 8 இருக்கட்டும். x² வெளியே எடு. x² வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதில் பாதி x², 4 டைம்ஸ் இருக்குல்ல, அப்போ 2 டைம்ஸ் வந்துடும். மைனஸ் இதில் 2 டைம்ஸ் வந்துருச்சு, 1 டைம் இருக்கும் 3x. இது இந்த 2 டைம்ஸ் அப்படியே வெளியில் வந்துருச்சு. அப்போ என்ன வந்திருக்கும், +2 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். பார்த்துக்க. ரைட், நெக்ஸ்ட்டு இது அப்படியே இருந்தாலும் ஒன்று தான். இது வந்து ஒன்றுன்னு செய்யணும்னு நம்ம அவசியம் இல்லை. இது அப்படியே இருந்துட்டு போகுது. ஏன்னா இது ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்குது, அதனால் அப்படியே இருக்கட்டும். ரைட், இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். எதை, ஜிஆஃப்எக்ஸை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஓகே ரைட், 8x². இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி டீச்சர் சொல்லி கொடுப்பாங்களா, அது சொன்னாலும் உன் மெத்தட்ஸ் எப்படியோ அதை யூஸ் பண்ணிக்க. குட். -3 2 1 2 is 2, ரெண்டு சைடு மைனஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ -1 -2 அப்படின்னு போட்டோம்னா -3. அப்போ x-1 நெக்ஸ்ட்டு வந்து x-2. குட். அப்போ இதை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ we know that அப்படின்னு எழுதி நம்ம எழுதணும். we know that அப்படின்னு எழுதி என்ன எழுதுறேன் அப்படின்னா, நம்ம ஃபார்முலா தான் f(x) இன்ட்டு g(x) ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மாற்றி எழுதிக்கலாம், உன்னுடைய பிரியம். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையானது ஜிசிடி மட்டும் வேணும். அப்படின்றனால நம்ம கீழே இதை இறக்கி விட்டுக்குறோம். f(x) டிவைடில் வந்துடும், g(x) பை இந்த எல்சிஎம்ன்றது கீழே டிவைடில் வந்துடும். இதுதான் 1வது கான்செப்ட். இது 1வது ஈக்குவேஷன். இந்த இடத்துல தான் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். ஓகே, மாற்றி எழுதிக்கிறேன். ஜிசிடி ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டு f(x) இந்த இருக்குது 12x³ இன்ட்டு x-1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்டு g(x) இந்த இருக்குது 8x² x-1 இன்ட்டு x-2 அப்படின்றது. x-2 இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதிக்கோம். -2 இருக்குது, x-2. ஓகே குட். நெக்ஸ்ட்டு x-2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, f(x) இல்லையா g(x) ஹோல் டிவைடட் பை எல்சிஎம் எழுதணும். எல்சிஎம் என்ன இருக்குது பாரு, 24x³ இன்ட்டு x-1 x-2. ஓகே, இப்போ இந்த x-1 கேன்சல், x-2 கேன்சல். 1 12 12 2 12 சார் என்னது வரும் 24. 1 2 is 2, 4 2s are 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த x³ கேன்சல். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்றத பார்த்து கேர்ஃபுல்லாக எழுது. 4 இருக்குது, x² இருக்குது, இங்கே என்ன இருக்குது, x இருக்குது. அப்போ 4x² இன்ட்டு x-1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் இருக்கிறது 4 இருக்குது, x² இருக்குது, இங்கே x-1 இருக்குது, கீழே எதுவுமே இல்லை. ஓகே, தட்ஸ் ஆன்சர் ஜிசிடி. ஓகே, தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக படிக்கணும். குட்.